வார்த்தைகளும் இங்கே கூடியிருக்கிற எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் சமத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே இந்த தபக்காலத்தின் முதல் ஓய்வு நாளிலே உங்களோடு கூட வந்து தேவனை ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் அடியேனுக்கு பாராட்டின இரக்கங்களுக்காக கிருபைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். அழைத்த ஆயருக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இந்த நாள் ஒரு சந்தையின் முதலாம் ஞாயிறு. இந்த நாளில் நாம் வாசித்த வேத பகுதியெல்லாம் நாம் வைத்துக் கொள்வோம். ஆனால் அருளுரைக்கென்று திருச்சபை கொடுத்திருக்கின்ற வேத பகுதி அது ஆதியாகமத்தில் இருக்கின்றது, யாக்கோப்பில் இருக்கின்றது, யோவானிலே இருக்கின்றது. சற்று நேர தியானத்துக்கென்று நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வசனங்கள். இதை எடுத்து வைத்துக் கொள்வோம். அதை குறித்து நாம் தியானிக்க நமக்கு ஆவியானவர் கிருபை செய்வார். இந்த யோவான் சுவிசேஷம் எழுதப்பட்ட காலம் பார்க்கின்ற பொழுது எபேசு சபையிலிருந்து 1ஆம் நூற்றாண்டிலே எழுதப்படுகின்றது. இந்த 1ஆம் நூற்றாண்டிலே எழுதப்படுகின்ற இந்த இது கடைசி நற்செய்தி நூலாக இருக்கின்றது. இதிலே உள்ள 21 அதிகாரத்தை பார்க்கின்ற பொழுது இதை 3 பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். 1 முதல் 12 வசனங்களை 12 அதிகாரத்தை பார்க்கின்ற பொழுது உலகத்தில் தன்னை வெளிப்படுத்துகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கின்றார். அடுத்தது 13 முதல் 17 பார்க்கின்ற பொழுது சீசர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகின்றவராய் இருக்கின்றார். 3வது 18 முதல் 21 அதிகாரத்தை பார்க்கின்ற பொழுது இயேசுவின் மேன்மையை அங்கு காண முடிகின்றது. எனவே இந்த சுவிசேஷத்திலே 3 பகுதிகளாக இருந்தாலும் கூட இந்த நாளிலே வாசித்த இந்த யோவான் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அது நமக்கு அருளுரை கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொழுது இதை 2 சிறு தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். 1 வார்த்தையால் படைத்த தேவன். 1 வார்த்தையால் படைத்த தேவன். 2வது வாசம் பண்ண வந்த தேவன். 2வது வாசம் பண்ண வந்த தேவன். 1 வார்த்தையால் படைத்த தேவன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. 9:10 அந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. அன்புக்குரியவர்களே, இதில் பார்க்கின்ற பொழுது தேவன் வார்த்தையினால் உலகத்தை உண்டாக்கினார். இதான் ஆதியாகமத்திலே பார்க்கின்றோம். ஆதியாகமத்தின் 1ஆம் அதிகாரத்தை பார்ப்போம் என்று சொன்னால் அங்கு பார்க்கின்றோம் ஆண்டவர் முதலாவது படைத்தது. அங்கு பார்க்கின்றோம் 2ஆம் வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்திலே இருந்தார். 3ஆம் வசனம் சொல்கிறது தேவன் வெளிச்சம் உண்டாவதாக என்று சொன்னால் வெளிச்சம் உண்டாயிற்று. ஆம், ஆண்டவர் படைப்பிலேயே மனிதனுக்கு எது தேவை என்று பார்த்து வெளிச்சத்தை உண்டு பண்ணினார். இங்கு பார்க்கின்றோம் தேவன் ஒளியாய் இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். ஆம், அவர் சொல்ல ஆகும் என்று சொல்லி சங்கீதம் 33:9 பார்க்கின்றோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் என்ன என்று பார்ப்போம் என்று சொன்னால் நாம் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்க அழைக்கப்படுகின்றோம். ஏன்னா தவக்காலம் வந்துவிட்டது. 40 நாள் நம்ம மோசம் இருக்க போகின்றோம். நாம் அநேக பொருத்தனைகளை செய்ய இருக்கின்றோம், செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கின்றார்? எல்லாம் செய்தால் போதும் மட்டுமல்ல, நீங்கள் இருளின் பிள்ளைகளாய் இருக்கக்கூடாது.
இருளுக்கு உரியவர்கள் அல்ல. என்னால் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாய் இந்த உலகத்தை வாழும்படி நம்மை அழைத்திருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். என்னால் அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு ஒளி இருளில் பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஒளி பிரகாசிக்கின்ற பொழுது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் என்ற இருள் நம்மை பற்றி கொள்ளாதபடி இந்த உலகத்திலே வாழ நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைத்திருக்கின்றார். கொலோசியரிலே பார்க்கின்ற பொழுது 1ஆம் அதிகாரம் 15 பார்க்கின்ற பொழுது அவர் தரிசனமான தேவனுடைய தற்சரூபமாக இருந்தோம், சர்வ சிருஷ்டிக்கும் முதற் பேரானவராய் இருந்தார். அவர் முதற் பேரானவராய் இருக்கின்றார். அப்படின்னால் நீங்கள் நானும் எங்கிருந்தாலும் ஆண்டவரை பிரதிபலிக்கின்றவர்களாய் இருக்க அழைக்கப்படுகின்றோம். என்றால் அவர் உலகம் தோற்றத்திற்கு முந்தின காலத்திற்கு முன்பாக இருந்தவர். அங்கு பார்க்கின்றோம், அது உண்டு பண்ணுகின்ற பொழுதே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இருந்திருக்கின்றார், பரிசுத்த ஆவியானவர் இருந்திருக்கின்றார், பிதாவாகிய தேவனோடு கூட. அதனால் அங்கு பார்க்கின்ற பொழுது மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உருவாக்குவோம் என்று சொல்லி அங்கு 3 கடவுளும் அங்கு செயல்படுகின்றவர்களை பார்க்கின்றோம். என்றால் அவர் தேவனோடு இருந்தார். இந்த உறவு தொடக்கத்திலிருந்து உண்டானது. ஆண்டவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரோடு கூட உள்ள உறவு. எந்த சூழ்நிலையிலும் நாம் விட்டு வழி விலகி போக அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. ஆண்டவர் ஆதி முதல் தேவனோடு இருந்தார் என்று சொன்னால், நீங்கள் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம் சொன்னால் நாமும் அவரோடு கூட இருக்க அழைக்கப்படுகின்றோம். தேவன் எல்லாரிலும் மேன்மை உள்ளவராக இருக்கின்றார். அவரே படைப்புக்கு காரணமாக இருக்கிறார். அவரே ஜீவனுமாய் இருக்கின்றார். அவரே பிரகாசிக்கிற ஒளியாய் இருக்கின்றார். நமக்குள்ளாக வருவார் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்திலே பிரகாசிக்கின்றவர்களாக இருப்போம். நம்மை காண்கின்றவர்கள் யாரை காண்பார்கள்? ஆண்டவரை. இதனால் அவர் தன்னுடைய சாயலாகத்தான் உண்டு கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் எப்படி இருந்தாரோ அப்படித்தான் நம்மை உருவாக்கி இருக்கின்றார். எனவே நீங்கள் நானும் அவரை பிரதிபலிக்கின்றவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பார்க்கின்ற போது அங்கு சொல்லுகின்ற காரியம், இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஜீவ ஒளி இதோ இந்த உலகத்திலே வாழ்கின்ற நாட்கள் மட்டுமல்ல, நம்முடைய ஜீவன் ஆண்டவரிடத்தில் நாம் பெற்றிருக்கின்ற ஜீவன் மீண்டுமாக அவரிடத்திலே செல்ல இருக்கின்றது. அப்படின்னா நாம் ஜீவனுள்ள தேசத்திலே நாம் இருக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படின்னா ஜீவ ஒளியை நாம் பெற்றிருக்கின்ற பொழுதுதான் நாம் ஜீவனுள்ள தேவனோடு கூட நாம் நிச்சயத்திலே இருக்க அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். அங்கு பார்க்கின்றோம், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கின்றேன். அப்படின்னா அவர் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறார் சொன்னால் அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் ஒளியாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இதனால் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நான் இப்படித்தான் வாழ்வேன் என்றல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும். இதன் வேதவசனம் நமக்கு சொல்லுகின்றது. தேவனை நாம் அறிந்து கொண்டோம் சொன்னால் நாம் உலகத்தின் மக்களைப் போல நாம் வாழ்ந்து நம் உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையை முடித்து செல்ல அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. உங்களையும் என்னையும் காண்கின்றவர்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள். அப்படினால் கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய முன்னோர்கள் அப்படித்தான் வாழ்ந்து சென்றார்கள். நம்முடைய முன்னோர்களை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்குள்ளாக காணப்பட்ட அன்பும் ஐக்கியமும் சமாதானமும் ஆண்டவரிடத்திலே காணப்பட்ட அன்பு அல்லவா? ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது சொல்கின்றார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல நீங்களும் ஒன்றாயிருங்கள். ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம் இன்றைக்கு ஏதோ வாழ்ந்தோம் என்றல்ல, எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் 2 கண்களால் மற்றவர்களை பார்க்கின்றோம். ஆனால் நம்மை பார்க்கின்ற மக்கள் இன்றைக்கு இருக்க 100 பேர் இருப்போம் சொன்னால் 200 கண்களால் என்னை நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். 1000 பேர் இருப்போம் சொன்னால் 2000 பேர் என்னை நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவாதி தேவன் நம்மை படைத்தவர், பராமரிக்கின்றவர், நம்முடைய தேவையை சந்திக்கின்றவர், நம்மை கண்ணோக்கி கொண்டிருக்கின்றார். நாம் எங்கு இருந்தாலும், நம்ம ஒருவேளை ஆலயத்திலே அல்ல வீட்டிலே இருந்தாலும், நாம் எங்கே உட்கார்ந்து என்ன பேசிக் கொண்டிருந்தாலும் அதை கேட்கின்றவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். என்றால் இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் பிரச்சனை. யோவான் 10ஆம் அதிகாரம் 10 சொல்கின்றது. அங்கு பார்க்கின்ற பொழுது என்ன நடைபெறுகின்றது? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும்.
ஏதோ பூர்ணப்படம் அல்ல, பரிபூர்ணப்படம் வந்தேன். அந்த ஜீவன் பரிபூர்ணமாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்ற ஜீவனை மீண்டுமாக ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திலே அர்ப்பணிக்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். அங்கு பார்க்கின்ற பொழுது நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாதாம்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான், வேற ஒன்றுக்கு வரான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு நடைபெறுகின்ற காரியம் அதுதான். ஆண்டவரை அறியாத மக்கள் நடந்து போட்டும், ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட என்னுடைய வாழ்க்கையிலே நம்முடைய சிந்தனை செயல்பாடு எல்லாம் நம் ஆண்டவருக்கு ஏற்றதாய் இருக்கவும், அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் வாசித்த அந்த 5ஆம் வசனத்தை பார்க்கின்ற அந்த இருள் பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருள் பற்றி கொள்ளாது. ஏன்னால் நாம் ஆண்டவரோடு கூட பயணிக்கின்றோம் என்றால், ஜீவனுள்ள ஆண்டவரோடு கூட பயணிக்கின்றோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலும் அவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கின்றார். இருள் எந்த சூழ்நிலையும் நம்மை அணுகாது என்பதை நான் அறிந்து கொள்ளப்படுறோம். என்றால் இது நிகழ்காலத்துக்கு மட்டுமல்ல, நாம் எப்பொழுதும் பிரகாசிக்கின்ற மீட்பின் ஒளியை நாம் பெற்றிருக்கின்றோம். அவர் நம்மை மீட்கும்படியாகத்தான் இந்த நாட்களிலே வாடும் மரணங்களை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கின்றோம். ஆண்டுகள் கடந்து கொண்டே இருக்கின்றது. 2025ஆம் ஆண்டிலும் அவருடைய பாடு மரணங்களை தியானிக்க நாம் முற்பட்டு விட்டோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் காணப்படுகின்றதா? ஆண்டவர் எதற்காக அவருடைய பிள்ளையாக என்னை அழைத்தாரோ அதன் மூலமாய் நான் என்னுடைய செயல்பாடிலே என்னுடைய மாற்றம் காணப்படுகின்றதா? அல்லது நான் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்? எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் 2024 அப்படிதான் இருந்தாச்சு, 23 அப்படிதான் இருந்தாச்சு, 25 அப்படிதான் இருப்பேன், 26 வந்தாலும் அப்படித்தான் இருப்பேன். ஆண்டுகளை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கின்றார். என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய நடைமுறையிலே நாம் மாறவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை அல்ல. ஒருவேளை எத்தனை தபசு காலங்களை நாம் கொண்ட பார்த்தாலும், எத்தனை முறை நாம் சிலுவையிலே ஆண்டவரை நாம் நோக்கி பார்த்தாலும், சிலுவையிலிருந்து வடிகின்ற அந்த பரிசுத்தமுள்ள ரத்தம் நம்மை மீட்டு ரட்சி அந்த மீட்பின் ஒளி நம்மிடத்திலே காணப்படவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் மற்றவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை பெயர் கிறிஸ்தவர்களாய் ஆராதனைக்கு வருகின்றோம். வருவது மட்டுமல்ல, ஆண்டவரை நாம் ஆராதிக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இங்கு 9ஆம் வசனம் சொல்கிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மையான ஒளி. பிரகாசிக்கிற ஒளியே அந்த மையான ஒளி. அப்படினால் அவர் தான் நம்மை பிரகாசிக்க முடியும். நம்முடைய பணம் அல்ல, நம்முடைய பதவி அல்ல, நம்முடைய அந்தஸ்து அல்ல, நம்முடைய அதிகாரம் அல்ல. அதற்கு மாறாக ஆண்டவர் தான் நம்மை பிரகாசிக்க பண்ண முடியும். ஏன்னால் அந்த மையான ஒளியை நாம் பெற்றிருக்கின்ற பொழுதுதான், அந்த சக்தியை நாம் பெற்றிருக்கின்ற பொழுதுதான் நாம் மற்றவர்களைப் போல நாம் மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை ஆண்டவரை வெளிப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம். ஏன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற போது இந்த ஒளியை எந்த சக்தியாலும், ஒருவேளை ஆண்டவர் எனக்குள்ளாக ஏற்படுத்துகிறார், எந்த சக்தியாலும் அதை மேற்கொள்ள முடியாது. அது போலியற்றது, குறையற்றது, பரிபூர்ணமான ஒளி. அவரே நம்முடைய வாழ்வும் நம்முடைய ஒளியுமாய் இருக்கிறார். அப்படின்னால் நாம் நன்மை செய்கிறவர்களாக இருப்போம். அப்படின்றால் நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்கோம். இதனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது என்ன செய்தார்? நன்மை செய்தவராகவே சுற்றித் திரிந்தார். நன்மைதான் செய்து கொண்டிருந்தார். யாருக்கும் தீமை செய்யவில்லை. தீமை செய்வது ஆண்டவருடைய சுபாவம் அல்ல, அவர் நன்மை செய்கிறவராக இருந்தார் என்பதை பார்க்கின்றோம். இன்றைக்கு நாம் வாசித்தமை 1ஆம் வேத பாடம் எரேமியாவிலே பார்க்கின்ற பொழுது, எரேமியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும், உன் தேவனாய கர்த்தரை விடுகிறதும், என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாதிருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனையின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு கடவுளுக்கு பயம், கடவுளுக்கு பயப்படாத ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. பயம் என்பது ஆண்டவருக்கு பயப்படுகிற வாழ்க்கை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற வாழ்க்கை. பயமற்ற வாழ்க்கை, எதுவும் செய்யலாம், எப்படியும் நடக்கலாம் என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் படைத்த கர்த்தர் எல்லாவற்றையும் காண்கின்றார். என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையும் அவர் சீர்தூக்கி பார்க்கின்றவராய் இருக்கின்றார். அவர் வருகின்ற நாளிலே நம்முடைய கிரியைக்கு தக்க பலன் தான் வர இருக்கின்றது. அங்கு பார்க்கின்றோம், என்னை பற்றும் பயம் உன்னிடத்திலே இல்லாமல் இருந்தது. எரேமியா மூலமாய் அங்கே எச்சரிப்பின் செய்தி கொடுக்கப்படுகின்றது. இன்னைக்கு நாம் கேட்டுக்கொண்டிருப்பதெல்லாம் ஆசீர்வாதத்தின் செய்தி.
ஆசீர்வதிக்கின்ற கர்த்தர். ஆசீர்வதிப்பார், உன்னை கடனை போக்குவார், உனக்கு வீடை கொடுப்பார், உனக்கு வாசலை கொடுப்பார், உனக்கு காரை கொடுப்பார். நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள் என்று சொல்லி இன்னைக்கு பிரசங்கிக்கின்ற பிரசங்க மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் அது மட்டுமல்ல, அவர் எச்சரிக்கின்ற கர்த்தராய் இருக்கின்றார். எரேமியா மூலமாய் அங்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறார். உன் தீமை உன்னை தண்டிக்கும். நீ யாருக்காவது தீமை செய்வாய் என்று சொன்னால் நிச்சயமாக அதுவே உன்னை தண்டிக்கும். அதுக்காக நீ எங்க கோர்ட்டுக்கு போக வேண்டாம், எந்த ஜட்ஜும் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வேண்டாம். நீ செய்கிற ஒவ்வொரு தீமையுமே உன்னை தண்டிக்கும். உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். மாறுபாடு உள்ள இருதயம் ஆண்டவருக்கு அருவருப்பானது. மாறுபட்ட இருதயத்தோடு கூட இந்த உலகத்தில் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் வேஷதாரிகளாய் இருக்கின்றோம். அப்படி என்றால் அதை உன்னை கண்டிக்கும் என்று சொல்லி பார்க்கின்றோம். உன் தேவனாய கர்த்தரை விடுகிறதும் உன்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கும். இன்னைக்கு ஆண்டவரை விட்டு எத்தனை பேர் தூரமாய் ஆண்டவருக்காக ஆராதனைக்கு வருவது அல்ல, ஆண்டவரை ஆராதிக்க வருவதல்ல, ஆண்டவருக்காக நாம் எதை செய்தாலும் ஆண்டவருக்காக நாம் செய்ய அழைக்கப்படுகின்றோம். அங்கு பார்க்கின்றோம் ஆண்டவரை நாம் இரட்சகராக கொண்டிருக்கின்றோம். அங்கு மட்டுமல்ல, அங்கு பார்க்கிறோம் எத்தனை பொல்லாப்பும் கசப்பான காரியம் என்று உணர்ந்து கொள். எரேமியா சொல்லுகின்றார். இன்றைக்கு திருச்சபை நமக்கு அந்த வார்த்தையை கொடுக்கின்றது. நாம் அழகா வாசிக்க கேட்டோமே. அப்படின்னா திருச்சபை ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட நம்ம அழைக்கின்றது. இன்னைக்கு மற்ற சபைக்கு போகின்ற சொன்னால் இன்னைக்கு ஆசீர்வாதமான வார்த்தை போனீங்கன்னா தான் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தை எந்த நம்முடைய பேராலயம் என்று கத்தீட்ரலிலே இதே வார்த்தை தான் சொல்லப்படுகின்றது. இருக்கிற கிராமத்திலும் இதே வார்த்தை தான். இதுதான் திருச்சபை. திருச்சபை அப்படித்தான், இப்படித்தான் நம்முடைய திருச்சபை மக்களை வழிநடத்த வேண்டும் சொல்லி அங்கு பார்க்கின்றோம். இது கசப்பான காரியம் என்று உணர்ந்து கொள்ளும் சொல்லி சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கின்றார். வாழ்ந்த காலம் போதும், நடந்த காலம் போதும், செயல்பட்ட காலம் போதும். இந்த தபசு காலத்திலாவது ஆண்டவருடைய சிலுவை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவருடைய தியாகத்தை உணர்கின்றோமே. ஒரு பாவம் அறியாத அவர் அல்லவா உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையை சுமந்தார். அவருக்கு எந்த பாவமும் இல்லையே. நீங்கள் நானும் செய்த பாவத்தின் விளைவாக அவர் கல்வாரி மட்டுமாக தன்னை இந்த ஜீவனை விட்டார் என்று சொன்னால் படைத்த தேவன் அவர் வார்த்தையால் இன்றைக்கு நம்மை அளந்து கொண்டிருக்கின்றார். நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் அளந்து கொண்டிருக்கின்றார். என்ன வார்த்தை, யாரை பேசுகின்றோம், யாரை நாம் குறை சொல்கின்றோம் என்பதை ஆண்டவர் அறிந்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டார். ஒருபோதும் அவருடைய பிள்ளைகளை வெட்கப்பட விட்டார். ஆண்டவருக்காக நாம் செய்கின்ற காரியங்கள் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுத்தும் மொழியாக நாம் செய்வோம் சொன்னால் அவர் உங்களுக்கும் எனக்கு ஒரு மகிமையான வாழ்க்கையை கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கின்றார். இரண்டாவதாக வாசம் பண்ண வந்த தேவன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 11:14. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவரோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரனுடைய மகிமையாய் இருக்கிறது, ஏற்ற மகிமையாய் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, வார்த்தையாகிய தேவன் மனிதர் அவரை கண்டு கொள்ளுகிற பொழுது அவருக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் அவர் செய்கின்றவராய் இருக்கின்றார். ஏன்னா அவர் வாழ்வு கொடுக்கின்றவராய் இருக்கின்றார். என்றால் மனிதனாய் பிறந்து விட்டோம் சொன்னால் ஆண்டவருக்காகத்தான் வாழ வேண்டும். மிருகம் வாழுமா? ஆண்டவர் அதுக்கு தான் மனிதனை படைத்தார். படைப்பெல்லாம் மனிதனுக்காக. மனுவை படைத்தான் தன்னை வணங்க. ஆனால் ஆண்டவரை வணங்க அணைக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவரை வணங்காதபடி இன்றைக்கு அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கின்றார். பெயர் அளவிலே கிறிஸ்தவர்களாக தேவைக்கு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவதும்
தேவையற்ற நேரத்திலே எங்கோ சென்று கொண்டிருக்கின்றார்களே, ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றார். பார்க்கின்றோம், ஆண்டவர் மனிதனாய் நம்மை படைத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசிகளாய் நான் ஆண்டவர் ஆலயத்துக்கு அழைத்திருக்கிறேன். நீங்கள் நானும் வரல, ரட்சிக்கப்பட்டவர்களே அனுதினமும் ஒரு சபையிலே சேர்த்து கொண்டிருக்கார். ரட்சிக்கப்படாதபடி சபையில யாரும் இல்லை. நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்ட ஜனம், ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக நாம் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, 15ஆம் வசனம் சொல்கின்றது, யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்தார். அதனால் ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை குறித்து, என்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய சாட்சி எப்படிப்பட்டதா இருக்கிறது? இன்னைக்கு சாட்சி சொல்லுங்கன்னா கூட்டத்தில் என்ன பண்ணுறாங்க? ஒரு ஜன கூட்டம் வருது, ஆண்டவர் எனக்கு பண்ணார், அது பண்ணார். ஆனால் அது அல்ல சாட்சி. உங்களையும் என்னை குறித்து மற்றவர்கள் சாட்சி கொடுக்க வேண்டும். நாம் வாழ்கின்ற இடத்துல இருக்கிற ஊரார் சாட்சி கொடுக்க வேண்டும். நாம் வேலை செய்கின்ற இடத்துல மக்கள் சாட்சி கொடுக்க வேண்டும். நாம் இருக்கின்ற திருச்சபையிலே உடன் விசுவாசிகள் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். அதான் சாட்சி. இங்கு பார்க்கின்றோம், யோவான் அங்கு அவரை குறித்து சாட்சி கொடுப்பதை பார்க்கின்றோம். என்ன சொல்கிறார்? எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர். அது மட்டுமல்ல, ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று சொல்லி இருந்தேன், இவர்தான் என்று சத்தம்தான். என்னிலும் மேன்மையுள்ளவர். இன்னைக்கு பார்க்கின்ற சபையிலே என்னை விட யார் பெரியவர்? என்னை விட மேன்மை உள்ளவர் யார்? நான் தான். இன்னைக்கு திருச்சபை ஏன் நம்முடைய கருத்தில் கொடுக்கப்பட்ட திருச்சபை இன்றைக்கு ஏன் இப்படிப்பட்ட நிலைமை? இன்னைக்கு எத்தனை வழக்குகள்? அன்புக்குரியவர்களே, நாம் யாரை மேன்மைப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம்? யோவான் சொல்லுகின்றார், அவர் மேன்மை உள்ளவர். இன்றைக்கு நீங்கள் நானும் யாரை மேன்மை உள்ளவர்களாய் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம்? இவர்தான் அல்ல அல்ல. 16ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய கிருபை இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் நானும் ஜீவனோடு இல்லை. அவருடைய சுத்த கிருபை, நாம் ஜீவனோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை. ஜீவன் இல்லைன்னாக்கா என்ன பண்ண முடியும்? வர முடியாது, நடக்க முடியாது. 4 பேர் தூக்கிட்டு வருவாங்க, அவ்வளோதான். ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது நம்முடைய ஜீவன் அவரோடு கூட இருக்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு ஒரு மகிமையான வாழ்க்கையை வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, 1 யோவானில் பார்க்கின்ற பொழுது 1 யோவான் 1 முதல் 13 வசனங்கள். 1 யோவான் 1 முதல் 13 அங்கு பரிபூர்ணமான மனிதர். 1 யோவான் 1 அதிகாரம் 113 ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் என் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். யோவான் சொல்கிறார், அறிவிக்கிறோம். அது பாரு, நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இதான் ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவருடைய சீசத்துவத்தை பெற்றிருக்கின்றோம் சொன்னால், அன்றைக்கு யோவான் ஆண்டவரோடு கூட இருந்து ஆண்டவருடைய சீசனாய் இந்த உலகத்திலே வாழ்ந்தார் என்று சொன்னால், அவருடைய சீசத்துவத்தை பெற்றிருக்கின்ற நீங்கள் நானும் வந்திருக்கின்றோம் என்று சொன்னால், நம்முடைய வார்த்தையும் இப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகின்றோம். ஆனால் நாம் எப்படி சாட்சி கொடுக்கின்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இன்றைக்கு நாம் வாசித்தோமே நிருப பகுதி 2ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை பார்க்கின்ற போது அங்கு தேவனுடைய பிள்ளைகள் எப்படி விளங்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு மிக அருமையாக அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு சொல்லுகின்றார். 2 கொரிந்தியரிலே பார்க்கின்ற பொழுது 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே அங்கு சொல்லுகின்ற பொழுது அங்கு 9ஆம் வசனம் சொல்கிறது. 9 வசனம், அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாயும் சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களும் துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கலாவும் தரித்திரம் எனப்பட்டாலும்
அநேகரை ஐஸ்வர்யங்கள் ஆக்கிறவர்களாகவும் ஒன்றும் இல்லாதவர்கள் எனப்பட்டவர்களும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகின்றோம். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம்னா நம்ம புலம்பிக்கிட்டு இருக்க அழைக்கப்பட்டவர்கள் இது இல்லை அது இல்லை இப்படி அப்படி இல்லை இப்படி இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இதுவே நம்மை எப்படி விளங்க பண்ணி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். நாங்கள் பார்க்கின்றோம், மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இதுபோல் மாமிசத்தை கிறிஸ்துவினாலே நமக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கிருபமும் சத்தியமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையை பெற்றிருக்கின்றோம் சொன்னால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக நாம் அதிகாரத்தை பெற்றிருக்கின்றோம். இந்த அதிகாரத்தை நாம் உடையவர்கள் என்பதை அறிந்து பார்த்து நாம் செயல்பட அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு வாசித்த நற்செய்தி பகுதியை நாம் தெரிந்த ஒன்று. ஆண்டவர் எத்தனை நாள் உபவாசம் வந்தார்? 40 நாள். இப்போ நீங்களாம் எத்தனை நாள் இருக்க போகிறீங்க? 40 நாள் இருக்கிறீங்க. ஆண்டவருக்கு என்ன வந்துச்சு? சோதனைக்காரன் சோதிப்பான். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவருக்காக நாம் ஏதாவது செய்ய போகிற போது இன்றைக்கி நமக்கு சோதனை மேல் சோதனை வரும். அதனால் அதை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா சூழ்நிலையும் அவர் என்ன சொல்கிறாரு? இப்படி எழுதியிருக்கிறது, எப்படி மேற்கொள்கிறார், இப்படி எழுதியிருக்கிறது என்று சொல்லி அவர் மேற்கொள்வதை பார்க்கின்றோம். அங்கே பார்க்கின்ற போது 40 நாள் அவர் இருந்தாலும் கூட அவருக்கு பசி உண்டாயிற்று என்று பார்க்கின்றோம். அங்கே சோதனைக்காரன் அவர் சோதித்த பொழுது வாசிக்கலாமே. 4ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். 10 பாருங்க. சோதித்த பொழுது ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? அப்பாலே போ சாத்தானே. அப்படின்னா நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசத்திலே நமக்கு வரக்கூடிய போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் சத்ருவை நாம் மேற்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கு நீங்கள் நானும் கூடி ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக கூடி ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய பிரசனம் இருக்கும். அதன் மூலமாய் நீங்கள் நேற்று தினத்தை உபவாச கூடத்தில் நீங்கள் ஜெபித்தீர்களே, நிச்சயமாக ஆண்டவர் அதற்கான பலனை கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கின்றார். நாம் உபவாசித்து அவரை தேடுவோம் என்று சொன்னால் இந்த உபவாசம் என்பது ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கின்றது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்த பொழுது சோதிக்கப்பட்ட பொழுது அதை வெற்றியாய் மேற்கொண்டார் என்று பார்க்கிறோம். அங்கே பார்க்கிறோம், அப்பால போய் சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும். நாம் செய்கின்ற ஆராதனை ஆண்டவருக்கே என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். யாருக்கல்ல, மனிதரை பிரியப்படுத்த நாம் ஆராதிக்க வரவில்லை. நாம் ஆராதிக்கின்ற கர்த்தர் ஆராதனையிலே பிரியப்படுகின்றவர். ஆராதிக்கின்ற பொழுது ஆராதிக்கின்ற மக்கள், அன்றைக்கு பவுலும் சீலாவும் கட்டுகள் பட்டு இருந்தார்கள், சிறைச்சாலைக்குள்ளாக இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இரவிலே அவர்கள் ஆண்டவரை துதித்து ஆராதித்த பொழுது கட்டுகள் எல்லாம் அவர்களுக்கு விட்டு விளைகிறார்கள் என்று பார்க்கின்றோம். அவர்களுக்கு கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எந்த கட்டுகளோடு நீங்கள் வந்திருந்தாலும் கூட ஆண்டவரை ஆராதிப்பீர்கள் சொன்னால், உண்மையாய் ஆராதிப்பீர்கள் சொன்னால், இந்த கட்டுகள் எல்லாம் நம்மை விட்டு விலகி செல்லும் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அங்கு பார்க்கின்றோம், ஆராதனை செய்வதாக. அது மட்டுமல்ல, அங்கு 11 வசனம் சொல்றது, அப்பொழுது பார்த்தீங்களா ஒரு சோதனைக்காரன் வாரான், முன்னுக்கு போடுறாங்க. அடுத்து பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனார்னாக்கா நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகணும்னு சொல்லியிருக்கிறார். நாம் மேற்கொள்கின்ற எந்த காரியமாகவும் நீதியோடும் நேர்மையோடும் நாம் செய்வோம் சொன்னால் நமக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். அங்கே பார்க்கின்றோம், எல்லாம் விலகி போன பிசாசு போன மாற்றத்தை என்ன பண்ணது? தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா தேவதூதர்கள் வருகின்ற நாட்கள். நமக்கு ஆண்டவர் நமக்கென்று ஒரு தூதர்களை ஆயத்தப்படுத்தி இருக்கின்றார். தேவ தூதர்கள் நம்முடைய நம்முடைய கால்கள் கல்லில் இடராதபடிக்கு அவர் தாங்குவார்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். தூதர்களுக்கு கட்டளையிடுகின்ற கர்த்தரை நாம் ஆராதிக்கின்றோம். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தூதர்கள் உண்டு. நம்முடைய பலவீனங்களை பலனை கொடுக்கின்ற ஆண்டவர் உண்டு. அதற்கு நம்மை தாங்குகின்ற தூதர்கள் உண்டு. எந்த சூழ்நிலையிலும் நாம் விழுந்து போக அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல, விழுந்தாலும் எழுந்து நிற்க அழைக்கப்பட்டவர். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய திருச்சபையிலே அல்லேலூயா என்று சொன்னா கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துகின்ற நாட்களுக்குள்ளாக நாம் இருக்கின்றோம். ஏன்னா காலங்கள் செல்லாது வரக்கூடிய நாட்கள் என்பது நாம் இங்கே மகிமை செலுத்துகின்ற போதுதான் ஆண்டுடைய திருச்சமூகத்திலே நாம் மகிமை செலுத்த முடியும். என்னுடைய வாழ்க்கையை உங்களுக்கு யார் நன்கு அறிந்திருக்கிறீர்கள். என்னுடைய லெஃப்ட் லெக்கு 2 ஸ்க்ரூல் தான், இந்த காலே 2 ஸ்க்ரூல் தான் நிற்குது. 18 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கேன்.
ஒடியாந்துக்கிட்டு இருக்கேன். 40 நாள் படுத்த படுக்கை, இப்படி திரும்ப முடியாது, அப்படி திரும்ப முடியாது. இன்றைக்கும் அதே 2 ஸ்க்ரூவோடு கூட தான் ஆண்டவர் இவ்வளவு பலவீனத்தின் மத்தியிலும் இந்த வயதிலும் ஓட பலனை கொடுத்திருக்கின்றார். எதற்காக? அவருடைய தூதர் இருக்கின்றார், நிச்சயமாக நம்மை காப்பாற்றுவார். இன்னைக்கு படுத்தா எந்திரிப்போமான் இருக்கு, அப்படிதானே இருக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? இன்னைக்கு பாருங்க, அடிக்கிற வெயில் இன்னும் கூடுங்கிறாங்க. ஏன் இந்த இயற்கையின் சீற்றம்? மனிதன் பாவத்தை விட்டு வழி விலகாதபடி பாவத்திலே மூழ்கி கொண்டிருந்தால் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒரு எச்சரிப்பின் செய்தியாகத்தான் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். எத்தனை எச்சரிப்பின் செய்தி கொடுத்தாலும் அதை கேட்கின்ற மனம் இல்லாத இருப்போம் சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக நமக்கோடு வாசம் பண்ணுகின்ற கர்த்தர். ஒருவேளை வாசம் பண்ண அவர் ஆசையாக இருக்கின்றார். அதற்கு இந்த நாளிலாவது, ஒரு சந்தியின் முதல் நாளிலே வந்திருக்கிற நீங்கள் நானும் இந்த நாளிலாவது, ஆண்டவரே நீர் எனக்குள்ளாக வாசம் செய்யும் அப்பா, நீர் என்னை மீட்டு ரசித்து அந்த சிலுவை தியானத்தை நான் பார்க்கின்ற போது, சிலுவை காட்சியை நான் பார்க்கின்ற போது, எனக்காக என்று சொல்லி நான் அர்ப்பணிக்க எனக்கு செல்வதாரும் என்று சொல்லி நம்ம அர்ப்பணிப்போம். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தார்கள். நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த நிமித்தமாக அவர்கள் ஏதோ ஒரு கேலண்டர் டேட்டில் அவர் சாகவில்லை. அவருடைய வாழ்க்கையை நாம் எதிர்பார்க்கிற பொழுது மார்ச் 1ஆம் தேதி எங்களுடைய தாயார் இறந்தார்கள், 2009ஆம் ஆண்டு. ஆனால் அது நாள் என்னன்னு தெரியுமா? ஒரு சந்தியின் முதலாம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையிலே அவர்கள் இருந்தார். இன்றைக்கு இந்த கல்லறைக்கு போய் தான் போகிறேன். இன்றைக்கு ஒரு சந்தியின் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே என்னுடைய தாயார் முதல் நாள் கூப்பிட்டு போகிறோம். காரில் ஏறி வராங்க. டாக்டர் 2 டாக்டர் பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, நாளைக்கு காலையில் போயிடலாம். ஆனால் காலையிலே வரும்போது தூக்கித்தான் வந்தோம். இங்கேதான் மட்டும் கொண்டாந்து இங்கே தான் அடக்காடாங்க. ஒரு சந்தியின் முதல் ஞாயிறு எங்களுடைய தகப்பனார் வருகையின் முதல் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4:15 மணிக்கு ஆண்டுடைய திருச்சமூகத்திலே முன்னால் அவர்களுக்குள்ளாக பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஆலயத்தின் மீதும் ஆலயத்துக்கு அடுத்த காரியங்களிலும் நீதி உள்ளவர்களாய் நேர்மையுள்ளவர்களாக வாழ்ந்த நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையை பரிசுத்தமுள்ள ஒரு ஓய்வு நாளிலே ஆண்டவர் அவருடைய திருச்சமூகத்துக்குள்ளாக அழைத்திருக்கின்றார். எனவே நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு நாள் உண்டு. யாரும் நான் உயிரோடு இருப்பேன், இத்தனை வருஷம் இருப்பேன், நாளைக்கு இருப்பேன்னாங்கிறது கிடையாது. இன்னைக்கு இருக்கிறேன். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை நியாயத்திற்கப்படும் சொன்னால் நான் எங்கே போய் நிற்கக்கூடியவனாக இருக்கின்றேன். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க ஆசைப்படுகின்றேன். கோழியை அடை வைப்போம்ல, கோழியெல்லாம் அடை வைப்பீங்கள, வச்சுருக்கீங்களா? கோழி முட்டையை வச்சு அடை வைப்பீங்களா? கோழி முட்டையை வச்சாச்சு, ஒரு வீட்டில் வச்சுட்டாங்க. வச்சுட்டு 22 நாள் 21 நாள் ஆனோடனே அந்த கோழியை வச்சு அப்படியே வெளியே போயிருக்கு. அப்போ அந்த வச்சவர் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, அதில் வச்ச 10 முட்டையில் 2 முட்டையில் மாத்திரம் ஓட்ட தெரிஞ்சிருக்கு. அப்போனா இதில் குஞ்சு இருக்குது வந்துடும் சொல்லிட்டு விட்ட போன கோழி போயிட்டு திருப்பி வந்து படுத்துருச்சு. 21ஆவது நாள் முடிஞ்சிச்சு. 22ஆவது காலையில் எழுந்திரிச்சு பார்த்துருக்காரு, அந்த 2 குஞ்சு பொறிச்சிருக்கு. மீதி 8 முட்டை எப்படி வச்சாரோ அப்படியே இருக்குது. திருப்பி வச்சுட்டாரு. திருப்பி மத்தியானம் பார்க்குறாரு, அப்படியே இருக்குது. திருப்பி அடுத்த நாள் காலையில் பார்க்குறாரு, அப்படியே இருக்குது. என்னாச்சு? கூமுட்டையா? 8 முட்டை கூமுட்டை, வச்சது 10 முட்டை. அந்த கோழி வந்து 21 நாள் 10 முட்டை மேலே தான் அடை காத்துச்சு. 10 முட்டையில் 2 குஞ்சு தான் பொரிச்சிட்டு, 8 முட்டை கூமுட்டை. அதை ஆம்லேட் போட்டு சாப்பிட முடியுமா? வீட்டில் உடச்சி நடு வீட்டில் ஊற்ற முடியுமா? தூக்கி தலையை தூக்கி எங்கே ஊருக்கு வெளியில் அதை இருக்கிறதுலையே நாரும். ஆண்டவர் கிருபையாய் தன்னுடைய சிலுவையின் நிழலிலே நம்மை 40 நாள் அடைகாக்க இருக்கின்றார். ஒருவேளை அவர்கள் உயிர்த்தது நாளிலே நீங்கள் நானும் உயிர் பெற்றவர்களாய் அந்த குஞ்சை போல வர இருக்கின்றோமா? இல்லை, அந்த 8 முட்டையை போல மீண்டுமாக நம்முடைய வாழ்க்கை நார்ந்த வாழ்க்கையாய் தூக்கி எறியப்படுகின்ற வாழ்க்கையாய் இருக்க போகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து செயல்பட நாளிலே கர்த்தர் அழைக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்கின்றோம் என்பதை அறிந்து பார்த்து, ஆண்டவரே நான் இந்த நாளிலே கொடுத்த செய்தியின் மூலமாய், ஆண்டவரே நீர் உயிர்ப்பிக்கின்ற நாளிலே நான் உயிர்ப்பிக்கப்படத்தக்கதாய் உங்களுடைய சிலுவின் நிழலிலே நான் தஞ்சம் பூவி என்று சொல்லி தங்குவோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த வார்த்தைக்காக நன்றியோடு மெத்துதிக்கிறோம், பஸ்தோத்திருக்கிறோம். நாம் கர்த்தாவே தேவனே, நீர் வார்த்தையினால் கர்த்தாவே எல்லாவற்றையும் படைத்து
ஆம் கத்தாவே, எங்களை கத்தாவே உண்மை சாயலாய் படைத்து கத்தாவே உம்முடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து ஜீவ ஆத்மாவாய் இந்த உலகத்தை வாழும்படி எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறப்பா. நீர் எங்களோடு வாசம் பண்ண விரும்புகின்றீர். இந்த நாட்களிலாவது நீர் கிருபையாய் கொடுத்த இந்த தவச நாட்களிலாவது ஆண்டவரே, நாங்கள் எங்களை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்த்து அப்பா கேட்ட சத்தியத்தின்படி கத்தாவே இந்த ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்குள்ளாக கிரியை செய்து கத்தாவே நாங்கள் கத்தாவே புது ஜீவன் பெற்றவர்களாய் கத்தாவே வெளிவர எங்களுக்கு கிருபையாய் ஜெபிக்கிறோப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம். வந்த ஒருவனை திரும்பாதபடி கத்தாவே உம்முடைய வார்த்தையை கத்தாவே ஒவ்வொருவர்களாக வைத்து அதை தியானிக்கத்தக்கதான கிருபையாய் நீர் பேசும் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.